நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் பெரிய வித்யாபுத்திரன் பி.ஆர். ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 814 வீடியோ. இன்னைக்கு காலையில் எங்கள் திருமால் முருகன் ஆயத்தில் ராஜராஜேஸ்வரி முன்னாடி 100 பெண்கள் கூடி லலிதா சஹஸ்ரநாம குங்குமார்ச்சனை பண்ணியதுனால ஏகதின ரக்ஷார்ச்சனை பண்ணுவோம் 3வது வெள்ளிக்கிழமை. அங்கே போயிருந்தோம். அதில் பிஸி ஆகிட்டேன் நான். ஐ குட் நாட் கிவ் எனி டாபிக்ஸ் இந்த மார்னிங். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி என்னாச்சுன்னா, இத்தனைக்கும் ஸ்டாண்டெல்லாம் எடுத்து போய் தான் அங்கே ஆன் பண்ணேன். என்னத்தை ஆன் பண்ணால் தெரியல, கண்ணு தெரியல. கரெக்டாக தான் பண்ணேன். அதில் வந்து பார்த்தா ஒன்றுமே ரெக்கார்டாகல. இந்த சாதனா வாட்சனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஃபோட்டோ மட்டும் அப்புறமா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நான். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து திருச்சியில் காவிரி கரை ஓரம் பரிசல் கரை ஓரம் அமைந்துள்ள ஐயாளம்மன்ற அம்மன் பற்றி பார்க்க போகிறோம். அம்பாள் பேர் ஐயாளம்மன். அதுதான் அந்த அம்பாள். திருச்சியில் இருக்க இந்த கிரெடிட் கோஸ்ட் விவேக் சர்வேஸ்வரன் அதான் அந்த டாபிக் அனுப்பிச்சிட்டு இருந்தார் எனக்கு. சரி, அம்பாள் உத்தரவு இதை பற்றி பேசுகிறாருன்னு அதை பற்றி சொல்லிடுறேன். இப்போ இந்த ஐயாளம்மனை சொல்லும்போது நிறைய உற்சவ அலங்காரம். ஐயாளம்மன் ரொம்ப அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட கருமாரி அம்மனாட்டம் தான் இந்த அலங்காரங்கள்லாம் இருக்குது. பார்த்தா இது ஒரு அலங்காரம். அம்பாள் குதிரை மேலே பவனி வர. நிறைய திருவிழாவுக்கு பஞ்சமே கிடையாது அந்த கோவிலில். இது தவிர இந்த நெற்றியிலேயே பண்ணி இது பண்ணியிருக்கா, அலங்காரம்லாம் பண்ணியிருக்கா. அந்த படங்கள் வேறு இருக்குது. நெற்றி அலங்காரம். இப்போ இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம். அதாவது கேரளாவில் ஒரு தம்பதி வாசித்து வர. அவள் வந்து அந்த அம்பாளை அங்கே இருக்க எல்ல தெய்வத்தை ரொம்ப சிரத்தையோட பூஜை பண்ணிட்டு வர. அவள் வந்து குழந்தை இல்லை. அவள்கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா, பலகாலம் அம்பாளுக்கு பூஜை பண்ணியும் குழந்தையே பிறக்கல அவளுக்கு. அப்போ வந்து அவள் வேண்டா, எனக்கு குழந்தை தரக்கூடாது, அது மாதிரி பண்ணிடுறாளே அப்படிலாம் சொல்லும்போது அம்பாள் வந்து சரி நான் குழந்தை தரேன், சரி குழந்தை பாக்கியம் தர அவளுக்கு. அது அங்கே வந்து 7 அம்பாள் இருக்கா. அது சத்தம் மாத்தான்னு தெரியல, சத்த கன்னியான்னு தெரியல. 7 அம்பாள். சத்தம் மாத்தாவும் இருக்க முடியாது, வேறு பேரெல்லாம் வருது. சத்த கன்னியாவும் இருக்க முடியாது, அந்த பேரும் இல்லை அதுக்கு. பட் 7 அம்பாள் எல்லாம் மாரியம்மன் ஸ்வரூபம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தையை சீரும் சிறப்பு வளர்த்துட்டு வரேன். அந்த குழந்தை கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரான். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சமயம் கோவில் கேஷம் வர குழந்தைய ஏதோ ஞாபகத்தில் இது கோவில்லாம் பார்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு அர்த்த ஜாம பூஜை முடிச்சுட்டு கோவிலை பூட்டின்னு வந்துடுறார். குழந்தை கோவில் இருக்கிறதே கவனிக்கவே இல்லை. அவர் பூட்டின்னு வந்துடுறார். வீட்டில் வந்துட்டு பொண்டாட்டி குழந்தை எங்கன்னு கேட்குறா. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். திருப்பி 2 பேரும் ஓடி வரா கோவிலுக்கு. அப்போ அது கோவிலை அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சு கோவிலை பூட்டிட்டான்னு திறக்கக்கூடாது திருப்பியா. பகல் வேலைன்றது வேறு. இரவு வேளையில் ஒன்ஸ் இட் இஸ் லாக்னா அதுக்கு நிறைய சாங்கிங்கெல்லாம் இருக்குது. வேறு வழியே இல்லைன்னா திறந்து பார்க்கலாம். பக்தா கூட கேட்கக்கூடாது மாதிரி திறந்து காமிப்பேலாம் கேட்டால் பாவம் அதெல்லாம். ஸோ அவள் என்ன செய்கிறான்னா, கோவில் திறக்கிறார். அப்போ சொல்கிறார், நான் பண்ணுறது பாவம், நான் பண்ணுறது வேறு வழி இல்லை. குழந்தை அழுதுட்டு இருக்கு, பார்த்து உழைச்சிருப்பேன். அழுதுட்டு இருக்க அந்த குழந்தை கோவிலை திறந்து அப்போ அசரீர் கேட்கறது. இந்த குழந்தை உள்ளே படுத்துங்கிறது.
அப்போ அசிரி சொல்கிறது, இந்த மாதிரி தஜாம பூஜையில் பண்ணிவிட்டு கோவிலை மூடிட்டு நடைமுறை ஆகம ரீதிக்கு புறம்பா செஞ்சுட்ட நீ, இனிமே உனக்கு இந்த குழந்தை கிடையாதுன்னு சொல்லிவிடுறது. நிறைய இந்த மாதிரி கதைகள் நான் படிச்சிருக்கேன் அந்த காலத்தில். அம்பாலே கிழிச்சு போட்டுருவோம் குழந்தைய, அந்த மாதிரிலாம் போடல. இந்த குழந்தை கிடையாதுன்னு குறைஞ்ச மறைஞ்சி போயிடுது அந்த இடத்த விட்டு. இதுதான் சொல்லியிருக்கு இந்த கதையில், ஐயாளம்மன் கதையில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த குழந்தை மறைஞ்சு படுறது அங்கேருந்து. அப்போ என்னது கோபம் வருது அவருக்கு. அந்த கேரள தம்பதி இருக்கு, என்னத்தை 7 அம்மனையை தூக்கி வச்சு அங்கேருந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறாவா. அந்த ஒரு மரப்பட்டியில் தனித்தனியாக பேக் பண்ணி காவிரியில் கொண்டு விட்டுறா. காவிரி கொண்டு விடலை, காவிரி ஆற்ற படுகையில் இது பண்ணிடுறார், புதைச்சிடுறாரு அதெல்லாம் படுகையெல்லாம். அப்போ வந்து புதைச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே மழை கொட்டு போட ஆரம்பிச்சிடுறது. அந்த இதெல்லாம் பெட்டியெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடுறது. ஆற்று படுகையில் மிதிச்ச மரப்பெட்டிகள்லாம் ஸ்டார்டட் ஃப்ளோட்டிங் ஒன் பை ஒன்னாக. ஸோ அதெல்லாம் மிதந்து வருது. அதில் ஒரு இந்த பரிசுத்துறையில் வந்து இறங்குது. மேலே சிந்தாமணின்ற இடத்துல வந்து இது ஒரு பெட்டி ஒதுங்கிறது. ஸோ அப்போ வந்து அம்பா சொல்கிற, அந்த ஊர் பெரியவருக்கு கனவுல மேலே சிந்தாமணியில் மாதிரி நான் வந்திருக்கேன் அந்த ஊருக்கு, எனக்கு கண்டுபிடிச்சி எடுத்து எனக்கு கோவில் கட்டுங்கோ, நான் வந்து ஊரை வாழ வைக்கிறேன்னு அம்பாள் வந்து என் பேர் ஐயாளம்மன் பேர் அப்படி சொல்கிறான். ஸோ குறிப்பிட்ட இடத்துக்கு அவள் போகிறான். பெட்டியை எடுத்து வந்து கரையோரம் பரிசுத்துறையில் அவர்கள் சிலையை பிரதிஷ்டை செய்து அங்கேயே ஒரு ஆலயத்தை எழுப்பினர். அந்த ஆலயமே ஐயாளம்மன் ஆலயமாகும். இப்படி தான் அந்த கோவில் உருவான கதை சொல்கிறது. ஸ்ரீரங்கத்தின் கரையிலையும் அருகாமையிலையும் ஒதுங்கிய மற்ற 6 பெட்டிகளிலும் அந்தந்த ஊர் மக்களால் கரையேற்றப்பட்டு தனித்தனி ஆலயங்களாக கட்டப்பட்டன. இந்த ஆலயங்கள் திருவரங்கத்து அம்மன் 1, செல்லாயி அம்மன் 2, காஞ்சாயி அம்மன் 3, மாணிக்க நாச்சியார் 4, மண்ணாயி அம்மன் 5, அது மாதிரி அழைக்கிற அதெல்லாம். மேலே சிந்தாமணியில் உள்ள ஐயாளம்மன் ஆலயத்தில் அனுதினமும் 2 கால பூஜை நடக்கிறது. இந்த ஆலயத்தில் திருவிழாக்களுக்கு பஞ்சமில்லை. ஆடி 18 அன்னைக்கு பழைய காப்பு நடைபெறும். சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி திருவிழா போன்றவை வெகு விமர்சையாக நடைபெறும். சித்திரை விழாவின் முதல் 8 நாட்கள் பக்தர்கள் ஆலயத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மறுநாள் ஊர்வலம் புறப்படும். 10வது நாள் தான் தேர் திருவிழா தொடங்கி 3 நாட்கள் கோலாகலமாக நடந்து அந்த திருவிழா முடியும் சொல்லப்படுறது. ஸோ இது ஒரு இது. அப்புறமாக இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது நிறைய இதை சொல்கிறேன், அவ்வளோ நல்லா சொல்கிறேன் அந்த கோவிலை பற்றி. ஆடி 18 அன்னைக்கு வளைகாப்பு அலங்காரம், சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி திருவிழா போன்றவை வெகு விமர்சையாக நடைபெறும். சித்திரை விழாவின் முதல் 8 நாட்கள் பக்தர்கள் ஆலயத்திற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மறுநாள் அம்மன் ஊர்வலம் புறப்படும். 10ஆம் நாள் தேர் திருவிழா தொடங்கி 3 நாட்கள் கோலாகலமாக நடந்து அரங்கேறும். இந்த திருவிழா 20 நாட்கள் நடைபெறும். ஐயாளம்மன் கோவிலில் 20 நாள் இந்த திருவிழா ஜெய் நடக்குன்ற. இதை தவிர 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி விழா இங்கு பிரசித்தி பெற்றதாகும். 9 நாட்களும் தல அன்னையை விதவிதமாக அலங்கரிப்பார்கள். இதை காணவே ஏராளமான மக்கள் ஆலயம் வருவார்கள். இந்த 9 நாட்களும் அன்னைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும். மேலும் மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்றன. குழந்தை பேர் வேண்டுவோர் அன்னைக்கு எலுமிச்சை மாலையும், திருமணம் என வேண்டுவோர் அன்னைக்கு புடவை சாத்தியும் வழிபாடு செய்தால் வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். பக்தர்களையும் அசைக்க முடியாத நம்பிக்கை. சமயபுரத்தில் அப்படிதான் புடவை சாத்துறதெல்லாம் உண்டு. நான் கூட ஒரு கடைசியாக போயிருக்கும்போது புடவை சாத்திட்டு வந்தேன். மாரியம்மனுக்கெல்லாம் புடவை சாத்துறது ஒரு பெரிய இது. நல்ல காட்டன் புடவை, நல்ல மஞ்சள் கலர், சிகப்பு கலர் ஏதோ ஒன்று வாங்கி சாத்தணும். மஞ்சள் சிகப்பு தான் அம்பாளுக்கு உயர்ந்தது. மஞ்சளில் பச்சை கலர் பார்டர் ஆட்டம் போட்டு காட்டன் வாங்கினாலும் போதும். இதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து
மாரியம்மன் வரப்பிரசாதி முன்னாடி சொல்லியிருக்கேன் திருப்பியும். அதனால அந்த ஐயாளம்மன் கதையை எடுத்தேன் நான் அன்றைக்கி. விவேக் சரபேஸ்வரன் நான் கேட்க கூட இல்லை, அவரே வந்து அமைச்சிருந்தார். பட் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த 7 அம்பாளை பெட்டியில் வச்சு விட்டது. அதில் ஒரு அம்பாளை வந்து ஐயாளம்மன்ற பேரில் இந்த பரிசல் கரை ஓரம் மேலே சிந்தாமணி கிட்ட ஒதுங்கிந்து அதை ஒரு கோவிலாக கட்டியிருந்து, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அந்த காலத்தில் நடந்திருக்கு இதெல்லாம். அம்பாளே வசதியாக பேசிக்கா. இதை ஒன்று புரிஞ்சுக்கணும். இவன் வந்து ஏழையா பணக்கார பிராமணா சூத்திரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பக்தர்களை இன்னார் மூலமாக அது நடக்கணும்னு அம்பாள் வந்து அவளுக்கு அறிவுறுத்திடுறா. இதை நான் பரிபூர்ணமாக ஒத்துக்கிறேன். அதை ஏன்னா வந்து நானே அனுபவப்பட்டிருக்கேன். இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் கட்டும்போது இந்த திருமால் மருகன் ஆலயத்தில் ராஜராஜேஸ்வரி பிரதானேஸ்வரி அவள் தான் தெற்கு பார்த்த வாசப்படி நேரம். இப்போது இந்த கோவில் கட்டும்போது நித்தியப்படி கனவுல வந்துடுவோம். தினம் நித்தியப்படியே கனவு, தூங்கவே விடமாட்டாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லிடுவோம் அடுத்த நாள். ஸோ அடுத்த நாள் அப்படியே ஜஸ்ட் லைக் பேட் மேன் மாதிரி அவன் என்ன சொன்னாலும் சொல்லி டைரியெலாம் எழுதி இந்த ஆஃபீஸ் போயிருந்தேன். இந்த பீரியடில் நான் 2003 8ஆம் வருஷம் நடந்த கதை அது. விடவே மாட்டான். அன்லஸ் அதர்வைஸ் கம்பேர்ட் தி ஜாப் ஷி வில் நாட் லீவ் மீ. இன்னாரை கேளு, இன்னாரை மீட் பண்ணு, இவா செய்வா அவா செய்வான்னுவா. இதெல்லாம் வந்து நம்பவே முடியாது. கேட்குறவாளுக்கு நம்ப முடியாது, அனுபவப்பட்டவா தான் சொல்ல முடியாது. இதெல்லாம் சத்தியம், நம்பணும். அதாவது இந்த பெரும் சக்தி வந்து ஒவ்வொருத்தரமாக நடக்குது. அந்த பெரிய அவளே பூமியில் வந்து செய்ய மாட்டா. ஸோ தே வில் செலக்ட் சம் பீப்புள், தே வில் ட்ரை டு கம்யூனிகேட். இவள் வந்து நம்ம வந்து அதில் வந்து சொல்கிறது ட்ராமா, இந்த பெரிய ஸ்டேஜ் ட்ராமாவில் வி ஆர் பீங் கிவன் எ சான்ஸ், அவ்வளோதான். அதுக்கு கருவப்படலாம் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது நம்ம. அதுக்கப்புறம் நின்று போயிடும் இதெல்லாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, நம்பணும். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடி. எல்லாம் அம்பாளை பூஜை பண்ணுறது கூட ஒருத்தர் பேசியிருந்தார் என்கிட்ட. இந்த புவனேஸ்வரை பற்றியெல்லாம் கேட்டிருந்தார். நான் அவளெல்லாம் வந்து நிறைய பாவம் எந்த இதில் அந்த உத்வேகத்தில் எடுத்து பண்ணுறான்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதாவது இங்கே அந்தனர் அல்லாதோர் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அந்த ஆன்பாவை நேசிக்கணும். அவளுடைய பங்கு அது எந்த அளவுக்கு அவள் பண்ணுறான்றது ஆச்சரியமாக இருக்குது. உதாரணமாக இந்த வழக்கு கடை அந்த ராஜலட்சுமி சிவசங்கர் ரொம்ப அழகாக பேசுகிறாள். அவள் வந்து தனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒத்துக்கிறா. ஒத்துண்டு இது மாதிரி எந்த அளவுக்கு அவள் வந்து அந்த ஆன்மீக லைனில் முன்னுக்கு வந்திருக்கான்றது தெரியாது. அவள் பேசுகிறது அந்த உண்மையை அப்படியே கொட்டும்போது வி ஹவ் டு பிலீவ் தட். ஸோ அவள் வந்து வாராகி வழக்குலேருந்து ஆரம்பித்து வாராகி விக்கிரகம் வரைக்கும் 1,00,000 விக்கிரகம் தேன்றா. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த பக்தி மார்க்கத்தை இனங்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துருக்காவா. ஸோ அந்த பெண்மணியை பாராட்டணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், அவளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டது. அது இப்போனும் அதாவது மனசு தான் மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மனசில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அவள் நிறைவேற்றிட்டாவோ. அவள் நல்ல வாழணும்னு வேண்டிக்கிறாள். ஏன்னா வந்து அவள் நல்ல நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாள். எனக்கு கூட இந்த ஊரில் கோவில் கட்டும்போது ஒரு கண்ணனை இங்கே இருந்தார். நல்லவர் தான் பாவம், கால் சாட்சி நடப்பார். ஒரு நாள் ஒரு சங்கல் எடுத்து வைக்க முடியாதுன்னார் என்ன. அப்புறமா கோவிலை கட்டி கும்பாஷம் ஆன பிறகு அப்புறம் பார்த்துக்க சரி சாரி அப்படின்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாள் சில சப்ஜெக்டில். இன்னும் அவளோட செய்ய முடியாத அம்மா உங்களை தேர்ந்தெடுத்து செய்ய வைக்கிறா. ஸோ அதனால் இதில் வந்து தெய்வ காரியங்கள்லாம் வந்து பயப்படாமல் செய்யலாம். நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, கெடுதல் பண்ணதான் பயப்படணும். அது நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமான்னு. நல்லது தானே பண்ணுறேன், தாராளமாக பண்ணலாம். இதை சொல்லி இன்றைக்கி ஐயாளம்மனை பற்றி பார்த்துருக்கோம். இதோட இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.